பிஎன்சி நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம். இன்றைய தினம் பஞ்சாங்கம் ராசிபலன் நிகழ்ச்சியில் யாருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. சஷ்டி திதி பகல் 1:47 வரை, அதன் பின் சப்தமி திதி. மகம் நட்சத்திரம் இரவு 2:44 வரை, அதன் பின் பூரம் நட்சத்திரம். புதன் பகவானின் ஆசி நிறைந்த இன்றைய தினத்தில் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களின் பண தேவைகள் பூர்த்தியாகும். உறவினர்கள் சிலர் எதிர்பார்ப்புகளுடன் பழகுவார்கள். கணவன் மனைவிக்குள் புரிதல் இருக்கும். புது நண்பர்களுடன் சுமூக உறவுகள் ஏற்படும். காரிய தடைகள் விலகும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. உங்களுடைய வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு ஆதரவு பெருகும் நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய தினம் புதிய முயற்சிகள் உங்களுக்கு தள்ளி போகும். வீடு மாற்ற வேண்டிய சூழல் உருவாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரங்கள் மிதமான லாபத்தை கொடுக்கும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களின் மனம் அமைதி பெறும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். உடல் அசதி சோர்வு நீங்கும். கடன் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. கொடுத்த வாக்கை இன்றைய தினம் காப்பாற்றுவதில் சிரமம் ஏற்படும். தொழில் வியாபாரம் சீரான பாதையில் செல்லும் நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே, இன்றைய தினம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் பயணம் செய்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். உறவினர்களிடமிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. சுப செய்திகள் தேடி வரும் நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது. அக்கம் பக்கத்தினரின் ஆதரவு பெருகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களை, காரிய தடைகள் விலகும். குடும்ப சிக்கலை இன்றைய தினம் எளிதில் தீர்ப்பீர்கள். கணவன் மனைவி உறவு பலப்படும். அடிக்கடி பயணங்களால் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. பெண்களால் சில தொல்லைகள் அதிகரிக்கும். கவனமாக இருப்பது நல்லது. மனக்குழப்பம் நீங்க இன்றைய தினம் சூரிய பகவானை வழிபடுவது நல்லதை தரும். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களே, இன்றைய தினம் குடும்பத்தினருடன் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். பிரியமானவர்கள் வழியில் சில நன்மைகள் உண்டு. கடன் தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கும். இருப்பினும் கவனமாக இருப்பது நல்லது. நண்பர்களிடம் பண விஷயங்களில் எச்சரிக்கையாக பழகுங்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரிகளால் நல்ல பெயர் கிடைக்கும். புதிய தொழில் யோகம் கைகூடி வரப்போகிறது. முதலீடுகளில் கவனம் தேவைப்படும். சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய தினம் எளிதில் எதையும் எதிர்கொள்வீர்கள். அதற்கான சாமர்த்தியம் உண்டாகும். உங்களின் பண தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. அடுத்தவர்கள் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகும். இருப்பினும் சுபமாக நிறைவேறும். வேலை செய்யும் இடத்தில் பணி சுமை கூடும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய தினம் பொது ஜன தொடர்பு அதிகரிக்கும். பெற்றோர்களிடம் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இன்றைய தினம் குதூகலம் அதிகரிக்கும். நெருக்கம் கூடும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. வேலை செய்யும் இடத்தில் அமைதி நிலவும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரங்கள் சிறப்படையும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே, உங்களின் மனதில் நல்ல எண்ணங்கள் உதிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குங்கள். இல்லாவிட்டால் கடன் வாங்க வேண்டியிருக்கும். நண்பர்களின் உதவிகள் தேடி வரும். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது. தொழில் வியாபாரம் சூடுபிடிக்கும். லாபம் அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே, முக்கிய வேலைகளை தாமதமின்றி இன்றைய தினம் முடிக்க முடியும். நண்பர்களிடம் இருந்த மனக்கசப்புகள் மாறும். தவிர்க்க முடியாத திடீர் செலவுகள் வந்து போகும். சுபவிரய செலவுகளாக மாற்றுங்கள். தொழில் வியாபாரத்தில் இன்றைய தினம் சாதிக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. இருப்பினும் கவனமாக இருப்பது நல்லது. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேண்டியவர்களுக்கு உதவி செய்யும் ஆர்வம் ஏற்படும். பழைய நண்பர்களை சந்தித்து பேசுவீர்கள். வாகனத்தில் மெதுவாக செல்வது நல்லது. வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உயர்வு நிலை உண்டு. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே, எடுத்த காரியத்தில் இன்றைய தினம் வெற்றி கிடைக்கும். உங்களின் பண தேவைகள் பூர்த்தியாகும். பிரபல நண்பர்களின் சந்திப்பு கிடைக்கும். பிரபல நபர்களின் சந்திப்பு கிடைக்கும். விஐபிகளால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். பிரிந்து நின்றவர்கள் விலகியே நிற்பார்கள்.
தொழில் வியாபாரம் செழிப்படையும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. என்ன நேயர்களே, இன்றைய தினம் ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள். இதே போல நாளைய தினம் ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி. நன்றி, வணக்கம்.